வணக்கம். சாய் சிருஷ்டி ட்ரேடர்ஸ். நான் திவ்யா ஃப்ரம் சாய் சிருஷ்டி ட்ரேடர்ஸ். இந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்களா, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோல ஆல்ரெடி நம்ம இப்போ பார்க்கறது கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், தேர்ட் பேட்டர்ன். பட் நாங்க ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பேட்டர்னை இங்க கொடுத்துருக்கோம் பாருங்க. இது ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் அண்ட் செகண்ட் பேட்டர்ன். இது டபுள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ். அது இல்லாம நம்ம வீடியோஸ், நம்ம சேனல்ஸ்ல வர சின்ன சின்ன வீடியோஸ் எல்லாமே வேல்யூபிளான வீடியோஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். எல்லாமே டைம் எடுத்து கொடுத்துருக்கிறதுனால ஜஸ்ட் பாருங்க, ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் ஆர் கோல்ட் மார்க்கெட், எனி மார்க்கெட் யூ கேன் யூஸ் திஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் ட்ரேடிங். ஸோ ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ட்ரிபிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ல நம்ம என்னென்ன கேண்டில் ஸ்டிக் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி 5 கேண்டில் ஸ்டிக்ஸ் பார்க்குறோம். ஒன் மார்னிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டார் அண்ட் 3 இன்சைடர் அப், 3 இன்சைடர் டவுன் அண்ட் 3 ஒயிட் ஷோல்டர்ஸ். So going to the morning star, it is nothing but for a bullish candle. It is nothing but called as a bullish candle or a U pattern or a triple candle or a morning stars. Okay. So morning star ஓட ரூல்ஸ் பிரகாரம் பாத்தீங்கன்னா, இந்த கேண்டலோட மெக்கானிசம் ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம். ஒரு எப்படிப்பட்ட ஒரு கேண்டலா இருந்தாலும் அது எப்படி உருவாகுதுன்றத ஒரு மைண்ட் செட்டை ஃபர்ஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் என்ன பண்ண முடியுங்க சார், நீங்க உங்களோட அந்த ஆக்ஷனே யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு கேண்டில் ஸ்டிக்கோட நேம் தெரியாம இருக்கலாம், ஓகேங்களா? பட் அந்த கேண்டில் ஸ்டிக் எப்படி உருவாகுது, அங்க என்ன மெக்கானிசம் நடக்குதுன்றது தெரிஞ்சாதான் நம்ம நெக்ஸ்ட் நமக்கு அந்த கேண்டில் ஸ்டிக்கை யூஸ் பண்ணலாமா வேண்டாமான்றதே தெரியும். ஒரு கேண்டில் ஸ்டிக் ஜஸ்ட் அது ஒரு கேண்டில், இது இந்த பொசிஷன் அப்படின்ற மாதிரி இல்ல. அது இந்த கேண்டிலுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு, அதாவது அந்த மார்க்கெட்டுக்குள்ள பையரோ செல்லரோ எவ்வளவு அமௌண்ட் வாங்கியிருந்தாங்க, எவ்வளவு இது பண்ணாங்க அப்படின்றத பிரதிபலிக்கிற ஒரு பொருளாதான் நம்ம கண் முன்னாடி என்ன இருக்குங்க, இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் இருக்குங்க. சோ ஃபர்ஸ்ட் கேண்டில் மார்னிங் ஸ்டார்ல ரெட் ஆக தான் இருக்கணும். ஸோ செகண்ட் கேண்டில் கிரீன் ஆர் ரெட் ஆகி இருக்கலாம், ஆர் டோஜி ஆகவும் இருக்கலாம். ஸோ வாட் இஸ் டோஜின்னு பாத்தீங்கன்னா, இப்படி ஒரு பிளஸ் குறியும், ஓகேங்களா? இது பிளஸ் ஆகவும் இருக்கலாம். தேர்ட் கேண்டில் கிரீன் ஆகவும் இருக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் நாம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, ஹை அண்ட் லோ. ஸோ இதுல எந்த ஹையை நான் எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் அண்ட் தேர்ட் கேண்டிலோட எனி ஒன் ஆஃப் த ஹை எடுத்துக்கலாம். தேர்ட் கேண்டலோட லோ எடுத்துக்கலாம், ஓகேங்களா? சோ இப்போ இதுல என்ன ஒரு மாற்றம், என்ன நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா, செகண்டா இருக்கிற அந்த ஸ்மால் கண்ட்ரோலர் கேண்டில் ஆர் அ ஷார்ட் கேண்டில் should be a small size. அதாவது அது ஒரு நான் ஹெல்தி கேண்டிலா இருக்கணும். டோஜியா இருக்கலாம், ஆர் ரெட் ஸ்மால் கேண்டிலா இருக்கலாம், இல்ல கிரீன் கேண்டிலா இருக்கலாம். இது மாதிரி இருந்தா we can acceptable for this trade. for a morning star பேட்டர்னுக்கு இது நம்ம acceptable. ஸோ இந்த மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன்ல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, எப்படி ஆக்டிவேஷன் பாக்குறது, தென் என்ன இங்க மெக்கானிசம் ஆகியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி வந்துட்டு இருக்க ஒரு மார்க்கெட்ல பையர்ஸ் வந்துட்டே இருப்பாங்க. இங்க ஒரு பையர்ஸ் வந்திருப்பாங்க சார், சாரி இங்க ஒரு செல்லர்ஸ் வந்திருப்பாங்க, தென் இங்க ஒரு செல்லர்ஸ் வந்துட்டே இருப்பாங்க. ரன்னிங் மார்க்கெட்ல செல்லர்ஸா வந்துகிட்டே இருக்கும்போது, செல் ஆகிட்டே இருக்கும்போது சடனாக ஒரு கிரீன் கேண்டில் வரும். இட் இஸ் கால்ட் அஸ் அ என்னங்க, கண்ட்ரோலர் கேண்டில். தென் once a controller candle came, ஒரு வாட்டி கண்ட்ரோலர் கேண்டில் வந்தா அந்த இடத்துல மார்க்கெட்ல செல்லிங் மார்க்கெட்ல இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாருமே செல்லிங்க புக் பண்ணிட்டு பை ஸ்லாட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம், புரியுதுங்களா? சோ இந்த ஏரியால கண்டினியூஸா செல் பண்ணிட்டு வந்திருந்த மார்க்கெட்ல வந்துட்டு இருந்த இன்ஸ்டிடியூஷன் அவங்களோட செல்லிங் பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு கீழே
பை பொசிஷனை பை பண்றாங்க. ஸோ பை பொசிஷன் பை பண்ணிட்டு ஒரு 20 to 30% ஆஃப் பை பொசிஷன் பண்ண பிறகு அகைன் ஒரு சடன் பை பண்ணும்போது என்ன ஆகும்னா மார்க்கெட் பூம் அப் ஆகும். பிகாஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க, க்ரோஸ்ல வந்து பை பண்ணும்போது நமக்கு வந்து மார்க்கெட் சடன் பூம் அப் ஆகும். அப்ப இந்த மாதிரி 3 கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகும் சார். ஸோ இந்த மாதிரி ரன்னிங் கேண்டில் ஸ்டிக்ஸ்ல 3 கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் வரும்போது என்ன நம்ம பார்க்க வேண்டியதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஏரியா சப்போர்ட் ஏரியாவில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து இந்த கேண்டில் ஸ்டிக்ல ஆக்டிவேஷன் எப்படி பார்க்கணும்னா ஒரு கேண்டிலோட ஹைய வந்து மார்னிங் ஸ்டார் கேண்டிலோட ஹைய வந்து பிரேக் பண்ணணும். ஸோ இந்த கேண்டிலோட ஹை எங்க இருக்குங்க, இங்கதான் இருக்கு இல்லையா. இந்த கேண்டிலோட ஹைய வந்து மார்க்கெட்ல இப்படி ஒரு கேண்டில் பிரேக் பண்ணணும். ஒன்ஸ் இப்படி பிரேக் பண்ணா நம்ம என்ன பண்ணலாம், ஓகே இது புல்லிஷ் கேண்டில் வந்து அக்செப்டபிள். நெக்ஸ்ட் கேண்டில் வந்து நமக்கு பை ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்ற அர்த்தம். ஓகேங்களா. சப்போஸ் இந்த ஏரியால பை ஆகாம இந்த மாதிரி ஃபுல் கேண்டில் க்ளோஸ் வைக்காம ஸ்வைப் மட்டும் பண்ணிட்டு போயிடுச்சுங்கன்னா இதுக்கு வந்து இதுக்கும் ஆக்டிவேஷன் இருக்கு. பிகாஸ் வந்து ஐய வந்து ஒன்ஸ் வந்து பிரேக் பண்ணிட்டாங்க. அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இன்விசிபிள் ரெசிஸ்டன்ஸ வந்து பிரேக் பண்ணிட்டாங்க. சரிங்களா. இப்படி பிரேக் பண்ணும்போது நமக்கு ஒரு 50% ஆஃப் சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் கேண்டில் ஸ்டிக்ல வந்து நம்ம ட்ரேட் எடுத்தாதான் நம்மளால ப்ராஃபிட்டபிளா மூவ் பண்ண முடியும். ஸோ இதுல வந்து எடுத்தோம்னா இது வந்து ஒரு 50% ஆஃப் சான்சஸ் தான் இருக்கு. ஸோ இது வந்து 100% ஆஃப் சான்சஸ் நமக்கு இருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக்ல நம்மளால என்னெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணுமோ அதை எல்லாமே இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக்கை என்ன டைம் ஃப்ரேம்ல நம்ம அப்படி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த டைம் ஃப்ரேம்ல வேணாலும் பார்க்கலாம். பட் ஸ்கேல்பிங் பாக்குறீங்க இல்ல வந்து ஒரு ஷார்ட் பொசிஷன் பாக்குறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 30 minutes to 1 hour குள்ள வந்து 15 to 15 minutes 30 minutes ஆர் 1 hour குள்ள வந்து நீங்க இதுக்கான பேட்டர்னை பார்க்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஈவினிங் ஸ்டார். ஸோ ஈவினிங் ஸ்டார் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ல நம்ம என்ன வந்து அதாவது என்ன நம்ம மார்னிங் ஸ்டார்ல பார்த்தோமோ அதே தான் ஈவினிங் ஸ்டார்லயும் பார்க்க போறோம். ஸோ ஒன்ஸ் வந்து ஒரு கிரீன் கேண்டில் கண்டினியூஸா வர ஒரு கிரீன் கேண்டில் சடனா ஒரு ரெட் கேண்டில் வந்து ஹோல்ட் பண்ணும். கண்டினியூஸா வர ஒரு கிரீன் கேண்டில் சடனா ஒரு ரெட் கேண்டில் வந்து ஹோல்ட் பண்ணும்போது இங்க என்ன நடக்குதுங்கன்னா பை பொசிஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அவங்களோட பை பொசிஷனை க்ளோஸ் பண்ணி செல்லிங் ஆர்டர்ஸ பிளேஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். ஸோ ஒன்ஸ் செல்லிங் ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது அகைன் செல்லிங் ஹை லெவல்ல கேப் அப்போ ஆர் கேப் டவுன்லயோ கூட வந்து தேர்டு கேண்டில் வந்து ஓபன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ ஈவினிங் ஸ்டார் கேண்டில் இது எதுல பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆப்போசிட்ல ரெசிஸ்டன்ஸ்ல பார்க்கணும். என்னெல்லாம் நம்ம ரூல்ஸ் வந்து மார்னிங் ஸ்டாருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணமோ அது ஆப்போசிட்ல வந்து ஈவினிங் ஸ்டார். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அ செல்லிங் கேண்டில். ஸோ சப்போர்ட்டிவ்ல பார்த்தது மார்னிங் ஸ்டார், ரெசிஸ்டன்ட்ல பார்க்க வேண்டியது ஈவினிங் ஸ்டாருங்க. ஸோ ஈவினிங் ஸ்டாருக்கு நம்ம டாப் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல தான் பார்க்கணும். தென் செகண்ட் கேண்டில் வந்து
ஸ்பின் டாப்பாவும் இருக்கலாம், ஷார்ட் கேண்டிலாவும் இருக்கலாம், ஆர் அப்பர் ஷேடோவாவும் இருக்கலாம். ஸோ அப்பர் ஷேடோன்றது என்னன்னு தெரியலனா shadow should be high. This is called upper shadow. So lower shadow na this is called lower shadow. ஓகேங்களா? So lower upper shadowவாவும் இருக்கலாம், short candleாவும் இருக்கலாம், or a spin topாவும் இருக்கலாம், or a controller candleாவும் இருக்கலாம். So மேக்சிமம் லோவ வந்து ஒன்ஸ் வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணும்போது நம்ம அந்த மார்னிங் ஸ்டார்ல என்ன பார்த்தோங்க, மேக்சிமம் ஹை பார்த்தோம். ஸோ இதுல வந்து ஆக்டிவேஷனுக்கு மேக்சிமம் லோவை பார்க்கணும். ஸோ ஒன்ஸ் மேக்சிமம் லோவை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாங்க, செல்லிங் சைடு போகலாம். ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் வந்து மேக்சிமம் லோ பிரேக் பண்ணும்போது செல்லிங் சைட் போறதுக்கு ஹை சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்கணும். ஸோ கேண்டில் க்ளோஸ் வைக்காத எந்த ஒரு ட்ரேடிங் பொசிஷனும் எந்த ஒரு பேட்டர்னுக்கும் ஆக்டிவேஷன் அண்ட் அதோட பர்சன்டேஜ் ஆஃப் சக்சஸ் ரேட் வாஸ் லெஸ்ஸா தான் இருக்கு. ஸோ ஈவினிங் ஸ்டாரோட லோவை வந்து ஒன்ஸ் பிரேக் பண்ணும்போது 80% ஆஃப் சக்சஸ்ஃபுல் ரேட் ஃபார் செல் சைட். ஒன்ஸ் வந்து லோவை வந்து கேண்டில் க்ளோஸ் வச்சிருந்தா 80% வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா எடுத்துக்கலாம். சப்போஸ் இந்த மாதிரி வந்து வந்திருக்கு, நமக்கு வந்து டோஜி கேண்டில்லாம் அப்பர் ஷேடோ கேண்டில் மாதிரி வருது அப்படின்னும் போது அந்த ஏரியால என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா சப்போர்ட்ல வந்து ரிஜெக்ட் ஆகுறாங்க. ஒன்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ்ல வந்து ரிஜெக்ஷன் ஆகுறாங்க அப்படின்றது தான் அர்த்தம். சரிங்களா? சோ நம்ம இப்போ பார்க்க வேண்டியது வந்து 3 இன்சைடர் அப். ஸோ 3 இன்சைடர் அப்னு பாத்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸ் ஒரு செல் கேண்டில 2 கிரீன் கேண்டில் கவர் அப் பண்றது தான் 3 இன்சைடர் அப். இது எந்த ஏரியால நம்ம பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்போர்ட்ல தான் பார்க்கணும். இது வந்து டியூல் கேண்டில் என்கல்ஃபிங், அதாவது 2 கேண்டிலா சேர்ந்து நம்ம வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங் பியரிஷ் என்கல்ஃபிங் எல்லாம் பார்க்கும்போது எப்படி பார்த்தோங்க, ஒரு கேண்டில வந்து ஒரு ரெட் கேண்டில ஒரு கிரீன் கேண்டில் கம்ப்ளீட்டா விழுங்கிறது வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங். பட் இங்க வந்து 3 இன்சைடர் அப்ல வந்து என்ன இருக்குங்கன்னா ஒரு ரெட் கேண்டில் 2 கிரீன் கேண்டில் கண்டினியூஸா கவர் அப் பண்றது தான் 3 இன்சைடர் அப்புங்க. ஸோ 3 இன்சைடர் அப்ல வந்து எப்படி நம்ம ஆக்டிவேஷன் பார்க்கணும். ஸோ 3 இன்சைடர் அப்லயும் ஆக்டிவேஷன் எந்த கேண்டிலோட ஹை லோ, இதுதான் ஆக்டிவேஷன். சேம் மெத்தட் தான் ஆக்டிவேஷன், நம்ம பாக்குறது சேம் மெத்தட் தான். ஓகேங்களா? சோ ஆக்சுவலா ஒரு இமேஜினரியா வந்து ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது ஒரு மார்க்கெட்ல வந்து ட்ரேட் எடுக்கும் போது நம்ம ஒரு கேண்டிலையும் சரி ஒரு, அதாவது இப்போ வந்து நீங்க ட்ரேட் வந்த உடனே என்ன பண்ணுவீங்க, ஒரு கேண்டில் ஓபன் ஆயிருக்கும், அகெயின் வந்து என்ன பண்ணுவீங்க, ஒரு ஒரு பேட்டர்ன் போட்டுட்டா உடனே நம்ம ட்ரேடு கடகடன்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய லாட் சைஸ் போடுவாங்க. ஒரு 1000 அக்கௌண்ட் வச்சு ஒரு 1000 இருக்கிற அக்கௌண்ட்ல 1 லாட் எல்லாம் எடுப்பாங்க. பெரிய பிக் சைஸ் லாட் வந்து எடுத்துட்டு அதுல இருந்து நான் ட்ரேட் எடுத்தேன், நான் ப்ராஃபிட்டபிளா தானே எடுத்தேன், ஏன் என்னால எடுக்க முடியல அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க. அதாவது நீங்க வந்து ட்ரேடு எடுத்தாலும் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் போட்டு எடுத்தாலும் இதுக்கான ஸ்டாப் லாஸ் நீங்க வைக்கணும் இல்லையா? இந்த ஸ்டாப் லாஸுக்கான அமௌண்ட்டுக்கானது நீங்க அக்கௌண்ட்ல வச்சிருக்கணும். பிளஸ் வந்து நீங்க ஆப்போசிட்ல மார்க்கெட் திரும்பினா
எல்லாமே வந்து கம்பல்சரி. இப்ப இந்த கேண்டில் வந்துட்டா நம்ம பை, இந்த கேண்டில் வந்துட்டா செல், அப்ப கன்ஃபார்மா செல்லு தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்து நிறைய பேர் படிச்சிருக்காங்க இப்போ. எல்லாருக்குமே இப்ப கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் தெரியும் இல்லையா, உள்ள வரவங்க. அப்ப அது எல்லாருமே வந்து பையர்ஸ், எல்லாருமே வந்து சக்சஸ் எடுத்தா அப்ப யாரு வந்து அமௌண்ட் கொடுப்பாங்க? ஸோ மார்க்கெட்டை பொறுத்தவரையிலும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ட்ராப் வைப்பாங்க. ஸோ ட்ராப் வைக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி ஆக்டிவேஷன் பண்ணிட்டு அகெயின் வந்து இவ்வளவு தூரம் கூட வரும். ஸ்டாப் லாஸ் கிட்ட வரலமும் வந்து அகெயின் பூம் அப் ஆனதும் இருக்கு. சில இடத்துல ஸ்டாப் லாஸ் கிட்ட வரலும் வந்து இங்க இருக்கிற ஸ்டாப் லாஸ கலெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் மேல போன இடமும் இருக்கு. ஸோ ஸ்டாப் லாஸ் ஹிட்டுக்கானதும் இருக்கு. ஸோ வந்து செக் பண்ணி உங்களோட அமௌண்ட்டுக்கு ஏத்த அளவுக்கான என்ன பண்ணுங்க, உங்க அமௌண்ட்டுக்கு ஏத்த அளவுக்கான லாட் சைஸ போடுங்க. ஸோ அப்பதான் உங்களால இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் சேஃபா மார்க்கெட்ல அப்ளை பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் போலாம். ஸோ சேம் லைக் 3 இன்சைடர் அப்பு போலவே தான் இந்த 3 இன்சைடர் டவுனும். ஃபஸ்ட்டு கேண்டில் க்ரீனாக தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு கேண்டில் க்ரீனாக இருக்கிற ஒரு கேண்டிலை 2 ரெட் கேண்டலாக சேர்ந்து கவர் பண்ணுறது தான் இந்த 3 இன்சைடர் டவுன். இதுலேயும் வந்து கீ இன்சைடர் அப்பில் வந்து ஹை பிரேக் பண்ணும். பட் 3 இன்சைடர் டவுனில் டவுன் பிரேக் பண்ணால் 80% ஆஃப் ஆக்டிவேஷன் இருக்குது கேண்டில் ஸ்டிக்கு க்ளோஸ் பண்ணுறதுல. ஸோ நெக்ஸ்ட்டு 3 ஒயிட் ஷோல்டர்ஸ். ஸோ இது ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் கேண்டில் ஸ்டிக். இது புல்லிஷ் ட்ரேடுக்கான கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னு. 3 ஒயிட் ஷோல்டர்ஸ். இட் மீன்ஸ் இது வந்து நம்ம ஒரு செல் கேண்டில், ஒரு செல்லிங்கில் வந்து மார்க்கெட் போயிட்டே இருக்கும்போது சடனாக ஒரு 3 ஒயிட் ஷோல்டர் வருதுன்னா அந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இந்த 3 கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னோட ஹையை வந்து ஒன்ஸ் மார்க்கெட் பிரேக் பண்ணும்போது ரீட்ரேஸ்மெண்ட்டில் நீங்கள் ஒரு 50% ரீட்ரேஸ்மெண்ட்டில் இதை நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ப்ளஸ் இந்த கேண்டில் ஸ்டிக்கோடு நம்ம ஆர்எஸ்ஐயும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா ஆர்எஸ்ஐ வித் சப்போர்ட்டோடு எடுக்கும்போது சம்டைம்ஸ் நமக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக வரும். இது கோல்டில் கண்டிப்பாக, இது கோல்டில் சம்டைம்ஸ் வந்து நமக்கு ட்ரேட் கிடைக்குங்க. ஸோ பட் மெனி டைம்ஸ் நம்ம இதை வந்து பார்க்க முடியாது. ஸோ நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா உங்கள் அப்ரிஷியேஷனை கமெண்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் தெரிவிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.